நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 114. தன் அறையில் வாசுவோடு அலுவலக வேலைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த ராகவன் சிசிடிவியின் வெளியே கிருஷ்ணமூர்த்தி தனது அலுவலகத்திற்குள் நுழைவதை கண்டான். மச்சான், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இந்த மாசத்துல முடிஞ்சிடும். அப்புறம் அந்த கவர்மெண்ட் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்று வாசு சொல்லிக் கொண்டிருக்க ராகவனிடமிருந்து எந்த பதிலும் வராததை பார்த்த வாசு அவனை நிமிர்ந்து பார்த்தான். ராகவனின் பார்வை சிசிடிவியில் நிலைத்திருந்தது. அப்படி என்னதான் இவன் பார்த்துட்டு இருக்கான் என்று சிசிடிவியை பார்த்த வாசுவிற்கு அதிர்ச்சி. இருவரும் சிசிடிவியை பார்த்து கொண்டிருக்கும் போது கடைநிலை ஊழியர், எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை பாக்குறதுக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்காரு என்று சொல்ல வர சொல்லுங்க என்றான் ராகவன். ஐயோ, இங்க எதுக்கு இவர் இப்ப வந்திருக்காரு? ஒருவேளை சென்ட்ரலா கூட ராகவன் டான்ஸ் எல்லாம் ஆடுனதை பத்தி மது அவங்க அப்பாட்ட சொல்லி சொல்லி இருப்பாளோ, சண்டை பிடிக்க கீதை இவர் வந்திருப்பாரோ என்று வாசு யோசித்துக் கொண்டிருக்க கிருஷ்ணமூர்த்தி ராகவனின் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். 6 அடி உயரத்தில் வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையுமாக கொஞ்சம் அங்கங்கு நரைத்த முடிகளோடு 60 வயதிலும் திடகாத்திரமான உள்வாகோடு சிவந்த நிறத்தில் இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. உயரம் மட்டும்தான் மது குறைவு, மற்றபடி கிருஷ்ணமூர்த்தி உரித்து வைத்திருப்பாள் மது. கிருஷ்ணமூர்த்தியை பார்த்த வாசு சிலை போல் நின்றுவிட வாங்க என்றான் ராகவன். கிருஷ்ணமூர்த்தியும் ராகவன் அருகில் வர உட்காருங்க என்று முன்னால் இருந்த இருக்கையை காட்டினான் ராகவன். சிலை போல் நின்றிருக்கும் வாசுவை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி, எனப்பா வாசு, எப்படி இருக்க என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க வாசுவிடமிருந்து பதில் இல்லை. அவனை புருவம் சுருங்க பார்த்தார் கிருஷ்ணமூர்த்தி. ராகவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த வாசுவின் காலை ஓங்கி மிதிக்க சுய நினைவுக்கு வந்த வாசு, வாங்க வாங்க அங்கிள், காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா என்று வாசு கேட்க, காஃபி டீ சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லப்பா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. இப்போது ராகவனை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி, உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ள என்றார் தயங்கியபடியே. மாப்பிள்ளை என்று கிருஷ்ணமூர்த்தி அழைக்கவும் ராகவனின் புருவம் சுருங்கியது. ராகவனை மாப்பிள்ளை என்று கிருஷ்ணமூர்த்தி அழைத்ததும் வாசு நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டான். என்னடா அது, நம்ம நினைக்கிறது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் ராகவனை மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாரே, என்ன விஷயம்னு ஒண்ணுமே புரியலையே என்று யோசித்துக் கொண்டு நின்றிருந்தான் வாசு. என்ன மாப்பிள்ள, ஒண்ணுமே பேச மாட்டேறீங்க என்றார் கிருஷ்ணமூர்த்தி. சொல்லுங்க சார் என்றான் ராகவன். மாமான்னு கூப்பிடலாமே மாப்பிள்ள என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, ஐயோ, இவரு வேற இவனை மாமானெல்லாம் கூப்பிட சொல்றாரே, இவன் என்ன புத்தியில இருக்கான்னு தெரியலையே. மது மேல இருக்கிற கோபத்தை அப்படியே இவர் மேல காமிச்சிட்டா வம்பா போயிடுமே என்று வாசு பதட்டமாகிவிட, உங்க பொண்ணு உங்களை நான் மாமான்னு கூப்பிட்டா ஒத்துப்பாளா சார் என்றான் ராகவன். அவ ஒத்துக்கலனாலும் அதானே மாப்பிள்ள உண்மை என்று கிருஷ்ணமூர்த்தியிடம், நான் உங்க பெரிய பொண்ணு சாவுக்கு காரணமானவன், அவங்கள பாதுகாக்காத குற்றவாளி என்றான் ராகவன். அவரே பணிஞ்சு வந்து பாசமா பேசும்போது இவன் எதுக்கு பொலசையெல்லாம் நோண்டிட்டு இருக்கான் என்று வாசு ராகவனின் மேல் கோபமாகிவிட, மாப்பிள்ள உங்களை குற்றவாளின்னு சொன்னா அப்புறம் என்ன சொல்றது? என் கண் முன்னாடியே என் அப்பா எத்தனையோ கொலைகளை பண்ணி இருக்காரு. அவரு கொன்னவங்க எல்லாம் குற்றம் செஞ்சவங்க தான். இருந்தாலும் என் அப்பா செஞ்சது தப்பு. நான் நினைச்சிருந்தா என் அப்பாவை போலீஸ்ல சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம், இல்ல அவரை திருத்தி இருக்கலாம். அப்படி நான் எதுவுமே பண்ணாம அவரை விட்டு வந்து எனக்கான நிம்மதியான வாழ்க்கையை தேடி அலைஞ்சேன். அப்படி பார்த்தா நானும் குற்றவாளி தானே என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அதெல்லாம் சரிதான் சார், எனக்கு எதிரிகள் அதிகம். நான் நல்லவங்களை விட கெட்டவங்களை தான் அதிகமா சம்பாரிச்சு வச்சிருக்கேன். உங்க பொண்ணு கூட நான் இருந்தா அவளுக்கு ஏன் எதிரிகள் மூலமா ஆபத்து வரலாம் என்று ராகவன் சொல்ல, நீங்க பக்கத்துல இருக்கும்போது
என் பொண்ணு விரல் நகத்தை கூட எவனாலையும் தொட முடியாதுன்னு எனக்கு தெரியும் மாப்ள. நீங்க என் பொண்ணு குடோன்ல இருந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்கும்போது என்கிட்ட பேசுனீங்களே, அப்போ உங்க கண்ணுல என் பொண்ணுக்கு இப்படி ஆகிடுச்சேங்கிற வழியும் கோபத்தையும் நான் சேர்ந்து பார்த்தேன். அதுக்கு பின்னாடி இருந்த உங்க அன்பையும் காதலையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு உண்மையை சொல்லணும்னா, உங்க மேல இருந்த கோபத்துல, மகளோட எதிர்காலத்து மேல இருந்த பயத்துல ரணதீரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாம் முடிவு எடுத்திருந்தேன். ஆனா மாளிகையில வேலை பார்க்கிற பட்டம்மா தான் ரணதீரனை பத்தின நிறைய உண்மையை என்கிட்ட சொன்னான். அதையெல்லாம் கேட்ட பின்னாடி எனக்கு கொலையே நடுங்கி போச்சு. இன்னும் ஒரு உண்மை சொல்லணும்னா, மது சரியா சாப்பிட்றது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறாளே தவிர அவ முகத்துல உயிர்ப்பே இல்லை. அவ 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 உயிரை விட்டு அவ பிரிஞ்சிருக்கும் போது அவ எப்படி உயிர் போட இருப்பா என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, வாவ், என்ன ஒரு டைலாக் என்று வாசு வாய் விட்டே கூறிவிட்டான். வாசுவை முறைத்தான் ராகவன். இப்போ நான் என்ன சார் பண்ணணும் என்று ராகவன் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து கேட்க, மதுவுக்கு உங்க மேல இருக்க கோபம் சீக்கிரம் சரியாகிடுமாப்ல. நான் மது கிட்ட பேசுறேன், நீங்க அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவளுக்கு நான் தான் புருஷன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, பட் எனக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் என்றான் ராகவன். ராகவன் மாமா என்று அழைத்த சந்தோஷத்தில் கிருஷ்ணமூர்த்தி முகம் மலர்ந்தார். சொல்லுங்க மாப்ள, சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. ராகவன் சில விஷயங்களை கிருஷ்ணமூர்த்தியிடம் சொல்ல, சரி மாப்ள, அப்படியே செஞ்சாரு என்றார் கிருஷ்ணமூர்த்தி. என்றான் ராகவன். சரி மாப்ள, அப்போ நான் கிளம்புறேன் என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, சரி மாமா என்றான் ராகவன். கிருஷ்ணமூர்த்தி சென்ற பின்பு, என்ன மச்சான், ஒரு வருஷம் நீ இல்லாம நானும் சஞ்சயும் எப்படி எல்லாத்தையும் சமாளிப்போம் என்றான் வாசு ராகவனிடம். முடியும்னு நினைச்சா எல்லாம் முடியும் மச்சான் என்றான் ராகவன். டேய், இது என்ன சாதாரண வேலையா? ஓரளவுக்கு திறமையும் மூளையும் என்கிட்டயோ சஞ்சய் கிட்டயோ இல்லடா என்று வாசு சொல்ல, புலம்பாதடா, நானும் அப்பப்போ ஹெல்ப் பண்றேன் என்றான் ராகவன். சரி மச்சான், அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும் என்றான் வாசு. என்ன என்றான் ராகவன். சீதாதித்யனோட கல்யாணத்தை ஒரு ரெசார்ட் புக் பண்ணி அங்க ஒரு வாரம் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சு என்ஜாய் பண்ணுவோமா என்றான் வாசு. அதுக்கு என்னடா, பண்ணிட்டா போச்சு. ஆமா, மேரேஜ் இன்விடேஷன் எல்லாம் வந்தாச்சா என்றான் ராகவன். வந்தாச்சு மச்சான், இதோ எடுத்துட்டு வரேன் என்று வாசு ஆதித்யன் சீதாவின் திருமண பத்திரிகையை எடுத்து வந்து கொடுக்க, அதை வாங்கி பார்த்த ராகவன் நைஸ் என்றபடியே எழுந்தான். மொத பத்திரிகைய சாமிக்கு தானே வைக்கணும் என்றான் ராகவன். ஆமா மச்சான் என்றான் வாசு. சரி, அப்போ என் சாமிக்கு வச்சுட்டு வரேன் என்று ராகவன் சொல்ல, எது ஓ சாமிக்கா என்றான் வாசு. எஸ் என்றான் ராகவன். மச்சான் நானும் வரேன்டா என்று வாசு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் போய்க்கிறேன், பாய் என்று வாசுவின் கன்னத்தை தட்டி விட்டு ராகவன் சொல்ல, நிஜமாலுமே இவன் சாமியை பார்க்கத்தான் போறானா, பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே என்று நினைத்து கொண்டான் வாசு. காரை எடுத்த ராகவன் நேராக சென்றதென்னவோ மதுவின் மாளிகைக்குத்தான். பள்ளத்தட்டோடு பத்திரிகையும் வைத்துக் கொண்டு ராகவன் மாளிகைக்குள் நுழைய, அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பட்டம்மா ராகவனை பார்த்துவிட்டு, ஐயா ஐயா வாங்கய்யா, வாங்க வாங்க என்று ராகவனின் பக்கம் சொல்ல, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று ராகவன் கேட்க, அது எப்படி ஐயா உங்களுக்கு தெரியாம போகும், எனக்கு நல்லாவே தெரியும், உங்க போட்டோவை மொதல் ரூம்ல பாத்திருக்கேன், அவங்கதான் நீங்க யாருன்னு எனக்கு சொன்னாங்க, போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரோசா மாதிரி இருக்கீங்க என்றாள் பட்டம்மா. என்றான் ராகவன். உங்க ராணி எங்க என்று ராகவன் கேட்க, ராணியா என்றாள் பட்டம்மா. நான் ராசானா, அப்போ உங்க முதலாளி அம்மா ராணி தானே என்றான் ராகவன். ஆமையா, ஆமா ஆமா, அவங்க அவங்க அறையில தான் இருக்காங்க என்று பட்டம்மா சொல்லவும்,
பட்டம்மா, யாருகிட்ட பேசிட்டு இருக்க என்றபடியே கிருஷ்ணமூர்த்தி வெளியில் வர அங்கு ராகவன் நின்றிருப்பதை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி, மாப்பிள நீங்களா, வாங்க வாங்க என்றார் உற்சாகமாக. ராகவனின் பக்கம் வந்தவர், பட்டம்மா என்ன மாப்பிள்ளைய நிக்க வச்சே பேசிட்டு இருக்க என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்லவும், மன்னிச்சிடுங்க ஐயா, இவரை பார்த்ததும் ஒரே கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டத்துல எனக்கு எதுவுமே தோணல என்று பட்டம்மா சொல்ல, வாங்க மாப்பிள வந்து உட்காருங்க என்றார் கிருஷ்ணமூர்த்தி. ராகவனும் சோபாவில் அமர, பட்டம்மா மாப்பிளைக்கு குடிக்க எதுவும் எடுத்துட்டு வா, அதுக்கு முன்னாடி மாப்பிள்ள வந்திருக்க விஷயத்த மதுகிட்ட சொல்லு என்று கிருஷ்ணமூர்த்தி உற்சாகமாக சொல்ல, சரிங்கய்யா, சரி சரி, இதோ இதோ போய் அம்மா கிட்ட சொல்றேன் என்று பட்டம்மா அவசரமாக மதுவின் அறைக்கு ஓடினாள். மதுவின் அறை கதவை பட்டம்மா தட்ட தன் அறையில் இருந்த மது கதவு தட்டும் சத்தம் கேட்டு தன் அறை கதவை திறக்க அங்க நின்றிருந்த பட்டம்மா, அம்மா அம்மா, உங்களை 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 பெரியய்யா வர சொன்னாங்க என்று பட்டம்மா சொல்ல, என்ன பட்டம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலியே என்று மது பட்டம்மாவின் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து கேட்க, ஆமாமா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் கீழே வந்து பாருங்களேன், நீங்களும் என்ன மாதிரியே உற்சாகமாயிடுவீங்க, சந்தோஷமாயிடுவீங்க என்று சொல்லிவிட்டு பட்டம்மா அங்கிருந்து கிளம்ப, அப்படி அப்படி கீழே என்னதான் இருக்கு பட்டம்மா இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு என்று மது தன் அறையின் வெளியில் வந்து வரவேற்பறையில் எட்டி பார்க்க அங்கு ராகவனும் அவள் தந்தையும் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு, ஐயோ இவர் எப்படி எங்க அப்பா அப்பா இவர் எதுவும் மனசு கஷ்டப்படும்படி பேசிட்டா என்ன பண்றது என்று யோசித்தவள் அவசரமாக வரவேற்பறைக்கு சென்றாள். ராகவன் மட்டும்தான் அவள் வரவேற்பறைக்கு போகும் சமயம் தனியாக அமர்ந்திருந்தான். மதுவை பார்த்த ராகவன், வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுற பழக்கம் எல்லாம் உங்களுக்கு இல்லையோ என்று கேட்க, வாங்க என்றாள் மது. அவள் கண்கள் பயத்தில் தடுமாறி கொண்டிருப்பதை பார்த்த ராகவன், இவ எதுக்கு இப்போ இப்படி பயந்து நின்றுட்டு இருக்கா என்று யோசித்துக் கொண்டு ராகவன் அமர்ந்திருக்க, மாப்பிள ஏபிசி ஜூஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு தடவை மது சொல்லி இருக்கா, அதான் என் கையாலேயே நான் போட்டு எடுத்துட்டு வந்தேன் என்று கிருஷ்ணமூர்த்தி பலரசத்தோடு வர, என்ன மாப்பிளையா, இது எப்போது இருந்து என்று யோசித்து சிலையாய் நின்றிருந்தாள் மது. தான் கொண்டு வந்த பலரசத்தை கிருஷ்ணமூர்த்தி ராகவனிடம் கொடுக்க, மதுவை பார்த்தபடியே பலரசத்தை வாங்கி அருந்திய ராகவன், நல்லா இருக்கு மாமா என்றான். ராகவன் தன் தந்தையை மாமா என்று அழைப்பதை கேட்ட மது, எது மாமாவா, இங்க என்ன நடக்குது என்று அதிர்ந்தே போனாள். தன் மகள் நின்றிருப்பதை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி, என்னம்மா மது அப்படியே நின்றுட்டு இருக்க, போய் மாப்பிளைக்கு டின்னர் ரெடி பண்ணு என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாமா என்றான் ராகவன். என்ன மாப்பிள்ள, முதல்ல நீங்க என்னோட மாளிகைக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு தான் போகணும் என்று கிருஷ்ணமூர்த்தி கண்டிப்பாக சொல்ல, சரிங்க மாமா என்றான் ராகவன். மது, அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணு, அவருக்கு பிடிச்சதெல்லாம் ரெடி பண்ணுமா என்று கிருஷ்ணமூர்த்தி சொன்னது, சரிப்பா என்று மது ராகவனை ஒரு கணம் பார்த்துவிட்டு அடிப்படைக்குள் நுழைந்தவள் ராகவனுக்கு பிடித்ததெல்லாம் பட்டம்மா கூடவே சேர்ந்து சமைத்து வைத்தாள். தன்னோடு அடிப்படையில் இருந்த மதுவிடம் பட்டம்மா, மதுவம்மா, அவரை நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன், அவருதான் உங்க புருஷன்னு, அவரை பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா என்று பட்டம்மா கேட்க, என்ன தோணுச்சு என்றாள் மது. இந்த இங்கிலீஷ்ல மேடு மேடுன்னு ஒன்னு சொல்வாங்களே என்றாள் பட்டம்மா. மேட் ஃபார் ஈச் அதர் என்றாள் மது. ஆமா ஆமா, உங்களுக்கும் ஐயாவுக்கும் நல்ல பொருத்தம், அருமையான ஜோடி என்று பட்டம்மா கூற அவளிடம், அப்படியா என்றாள் மது. ஆமாம்மா என்றார் பட்டம்மா. சரி சரி என்று மது, நீங்க சமைச்சதெல்லாம் மேசையில் எடுத்து வைங்க, நான் அவங்கள சாப்பிட கூப்பிடுறேன் என்று மது அடுப்படியிலிருந்து வெளியே செல்ல கிருஷ்ணமூர்த்தியோடு பேசிக் கொண்டிருந்த ராகவனின் விழிகள் மதுவை பார்த்தது. அப்பா சாப்பாடு ரெடி,
வாங்க சாப்பிடலாம் என்று மது அழைக்க, என்னம்மா, நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போமா, அவரை கூப்பிட்டு போமா, அவரு சாப்பிட்டதும் அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, இப்பொழுது ராகவனை பார்த்த மது, வாங்க வாங்க சாப்பிடுவோம் என்றாள் மெல்லிய குரலில். அவளை பார்த்து இதழுக்குள்ளேயே சிரித்த ராகவன், மாமா நீங்களும் சாப்பிடுவாங்க, 2 பேரும் ஒன்னாவே சாப்பிடுவோம் என்று தன் மாமனாரையும் ராகவன் அழைக்க, ராகவனுக்கு பிடித்த எல்லாவற்றையும் சமைத்து வைத்திருந்தாள் மது. கிருஷ்ணமூர்த்தியும் ராகவனும் சாப்பிடும் மேசை பக்கத்தில் சென்று அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தார்கள். ராகவனும் கிருஷ்ணமூர்த்தியும் நாற்காலியில் அமர்ந்திருக்க மது அவர்களின் அருகில் நின்றிருந்தாள். மாமா, உங்க மகளை உட்கார்ந்து சாப்பிட சொல்லலாமே என்று ராகவன் சொல்ல, ஆமா ஆமா மது, நீ உட்கார்ந்து சாப்பிடுமா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. இல்லப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் மது. அட, இது என்ன அப்புறம் அப்புறம்ட்டு, இப்பயே சாப்பிடுமா, போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, அப்பா என்றாள் மது. போய் உட்காருமா என்று கிருஷ்ணமூர்த்தி மறுபடியும் சொல்ல, சரிப்பா என்று கிருஷ்ணமூர்த்தியின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் மது. அட, இங்கல்லம்மா, அங்க போய் உட்காரு, மாப்பிள்ளை பக்கத்துல போய் உட்காரு என்று கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் சொல்ல, ஏம்பா என்றாள் மது. போமா என்றார் கிருஷ்ணமூர்த்தி. மதுவும் கிருஷ்ணமூர்த்தி சொல் பேச்சு கேட்டு எழுந்து சென்று ராகவனின் அருகில் அமர்ந்தாள். மது ராகவனின் அருகில் அமர ராகவனுக்கு பட்டம்மா பொடி தோசையை பரிமாறினாள். பொடி தோசையை பார்த்த ராகவன், வாவ், பொடி தோசையா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே என்றான் ராகவன். உங்களுக்கு பிடிக்கும்னுதாயா மது அம்மா நெய்யெல்லாம் ஊத்தி மணக்க பொடி தோசையை ரெடி பண்ணாங்க என்று பட்டம்மா சொல்ல, பட்டம்மா என்று பற்களை கடித்து கொண்டே பட்டம்மாவை மது முறைக்க, உண்மையதானம்மா சொன்ன என்றாள் பட்டம்மா. ஐயோ, நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிடணும்னு மறந்துட்டேனே, மாப்பிள்ள நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வந்துடுறேன் என்று கிருஷ்ணமூர்த்தி அவர் அறைக்கு செல்ல, பட்டம்மா தண்ணிய மறந்துட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வா என்று கிருஷ்ணமூர்த்தி அவர் அறையிலிருந்து அழைக்கவும், இதோ வரையா என்று பட்டம்மா தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்ல, மது சாப்பிடாமல் சாப்பாட்டை பிசைந்து கொண்டே அமர்ந்திருந்தாள். ராகவனை பார்த்த மது ராகவனும் சாப்பிடாமல் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு, சாப்பிடுங்க சார் என்றாள். சாப்பிட முடியாது மேடம் என்றான் ராகவன் சலிப்பாக. சாப்பிடுறேன்னு வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிட முடியாதுன்னா என்ன சார் அர்த்தம், சாப்பிடுங்க என்றாள் மது. அதுவரை கீழே வைத்திருந்த அவனது கையை மது முன் காட்டி, என்னால எப்படி சாப்பிட முடியும் என்றான் ராகவன். ராகவனின் நடுவிரலில் பேண்டேஜ் சுற்றப்பட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேண்டேஜ் கையில இல்லையே, இப்போ எப்படி என்றாள் மது அவன் கையை பார்த்துவிட்டு. என்ன மேடம், என்ன சந்தேகப்படுறீங்களா, பொய் சொல்ற பழக்கம் எனக்கு இல்ல என்றான் ராகவன். சரி சரி, ஸ்பூன்ல சாப்பிடுங்க என்றாள் மது. ஸ்பூன்ல எல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல மேடம், சோ என்று ராகவன் நிறுத்த, சோ என்றாள் மது கேள்வியாக. ஊட்டி விடலாமே என்றான் ராகவன். என்னால முடியாது என்றாள் மது. ஓகே, நான் காலையில மதியம் 2 நேரமும் சாப்பிடல, இப்போ அது சாப்பிடலான்னு நினைச்சேன், ஆனா எனக்கு தான் ஊட்டி விட ஆள் இல்லையே என்றான் ராகவன். சரி, நானே ஊட்டி விடுறேன் என்ற மது தோசையை விட்டு ராகவனின் இதழறியை கொண்டு அவள் செல்ல, அவளின் விழிகளை ஆழ பார்த்தவாறே இதழ் பிரித்து தோசையை வாங்கினான் ராகவன். இப்படியே தினமும் சாப்பிட ஆசையா இருக்கு, எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஐ எம் அன்லக்கி பர்சன் இன் தி வேர்ல்ட் இல்ல என்று ராகவன் கேட்க, அன்லக்கி பர்சன் நீங்க இல்ல, நான் தான் என்று மது சொல்லி முடிக்கும் முன்னரே அவளின் இதழோடு இதழ் பொறுத்திருந்தான் ராகவன். இதை மது எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, நடு வீட்டுல இப்படி டைனிங் ஹால்ல வச்சு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த நேரத்துல பட்டம்மாவோ அப்பாவோ வந்தா என்ன ஆகும்
என்று பயத்தில் விழி விரித்தவள் தூரத்தில் பட்டம்மா வருவதை பார்த்துவிட்டு அவனிலிருந்து அவசரமாக விலகியவள் என்று அணைத்திக் கொண்டிருக்க உணவிருந்தும் மேசை பக்கம் வந்த பட்டம்மா மது அணத்துவதையும் அவள் தட்டையும் பார்த்துவிட்டு, என்னம்மா, நான் உங்களுக்கு வச்சுட்டு போன தோசை அப்படியே இருக்கு, நீங்க உஷ் உஷ்ன்ட்டு இருக்கீங்க என்று பட்டம்மா கேட்க, பொடி தோசையில பொடி ரொம்ப காரம் என்றாள் மது. என்னம்மா சொல்றீங்க, நீங்க தான் இன்னும் தோசையை சாப்பிடலையே என்று பட்டம்மா கேட்க ராகவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. கீழே தட்டை கடித்த சிரிப்பை அடக்கிக் கொண்டான் ராகவன். பட்டம்மா, அந்த பாயாசத்தை எடுங்க என்று மது சொல்ல பாயாச கிண்ணத்தை திறந்த பட்டம்மா, ஐயோ, பாயாசத்தை ஊத்த கரண்டி எடுத்தார மறந்துட்டனே, இருங்கம்மா எடுத்தார என்று பட்டம்மா அடுப்படிக்குள் சொல்ல காரம் பொறுக்க முடியாத மது பாயாசத்தை அப்படியே எடுத்து குடித்து விட, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ என்றான் ராகவன். வாயில் பாயாசத்தை வைத்துக் கொண்டு என்ன என்பது போல் ராகவனிடம் மது கேட்க, ஒண்ணுல என்ற ராகவன் மதுவை பிடித்து தன் பக்கம் இழுத்து முத்தமிட பாயாசம் இடமாறியது. பட்டம்மா வந்து விடுவாள் என்று அவசர அவசரமாக ராகவனை விட்டு மது நகர பட்டம்மாவும் வந்துவிட்டாள். மது கையில் இருந்த பாயாச பவுலில் பாயாசம் குறைந்திருப்பதை பார்த்த பட்டம்மா, மதுமா, அதுக்குள்ள பாயாசத்தை குடிச்சிட்டீங்களா, சர்க்கரை எல்லாம் சரியா இருந்துச்சாமா என்று பட்டம்மா கேட்க, சக்கரை தூக்கலாவே இருந்துச்சு பட்டம்மா என்று ராகவன் சொல்ல, ஐயா, நான் வச்ச பாயாசத்தை நீங்களும் குடிச்சீங்களா என்று பட்டம்மா கேட்க, நான் குடிக்கல, உன் முதலாளி அம்மா தான் எனக்கு கொடுக்கவே இல்லையே என்று ராகவன் சொல்ல, அது எப்படின்னே தெரியல, நீங்க சாப்பிட்ட காரப்பொடியோட காரம் மது அம்மாக்கு தெரியுது, மது அம்மா குடிச்ச பாயாசத்தோட இனிப்பு உங்களுக்கு தெரியுது என்று பட்டம்மா கேட்க, அது அது எப்படின்னா என்று ராகவன் பட்டம்மாவிடம் சொல்ல வாயெடுக்க ராகவனின் கையை பிடித்த மது, பேசாம இருங்க பிளீஸ் என்றால் பாவமாக. அவள் பிடித்திருக்கும் தன் கையை பார்த்து மதுவை பார்த்த ராகவன், ஐ லைக் இட் என்றான். உடனே அவன் கையில் இருந்து கையை விளக்கினாள். என்னமோ போங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று பட்டம்மா சொல்லிக் கொண்டிருக்க, என்ன பட்டம்மா புரியல என்று கேட்டபடியே கிருஷ்ணமூர்த்தி வர, ஆஹா, அதுங்கய்யா என்று பட்டம்மா வாயெடுக்க, பட்டம்மா, எனக்கு ஐஸ் வாட்டர் வேணும், எடுத்துட்டு வாங்களேன் என்று மது குறுக்கே புகுந்து பட்டம்மா எதுவும் கிருஷ்ணமூர்த்தியிடம் சொல்லாமல் தடுக்க, இதோ இதோ எடுத்துட்டு வரேம்மா என்று பட்டம்மா அடிப்படிக்குள் செல்ல போக, பட்டம்மா, ஏதோ மாமா கிட்ட கேட்க வந்தீங்க, கேட்காமலே போறீங்களே என்று ராகவன் பட்டம்மாவை தடுக்க, பிளீஸ் பேசாம இருங்க என்றால் மது மறுபடியும் கெஞ்சலாக. சரி, உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு, கல்யாணம் வர ஒரு வாரம் அரண்மனையில என் கூட இருப்பேன்னு சொல்லு, உன்னை நான் காப்பாத்துறேன் என்று ராகவன் மதுவுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல, அதெல்லாம் முடியாது என்றால் மது. அப்போ பட்டம்மா நீங்க என்று ராகவன் பட்டம்மாவிடம் திரும்ப, சரி வர என்றாள் மது. அது என்றான் ராகவன். பட்டம்மா, எனக்கும் ஐஸ் வாட்டர் வேணும் என்று ராகவன் சொல்ல, இதோ எடுத்துட்டு வர மாப்பிள்ள சார் என்று அடிப்படிக்குள் சென்று விட்டாள் பட்டம்மா. ஏதோ கேட்க வந்தா பட்டம்மா, என்னன்னு தெரியலையே என்று சொன்னபடியே கிருஷ்ணமூர்த்தி நாற்காலியில வந்து சாப்பிட ஆரம்பித்தார். அனைவரும் சாப்பிட்டு முடிய வரவேற்பறையில் சோபாவில் அமர்ந்திருந்த கிருஷ்ணமூர்த்தியிடம், மாமா, இன்னும் ஒரு வாரத்துல என் தங்கச்சியை கல்யாணம், கட்டாயம் நீங்க வரணும் என்றான் ராகவன் பத்திரிகையை கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்து. கண்டிப்பா வந்துடுற மாப்பிள்ள என்றார் கிருஷ்ணமூர்த்தி. இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீதியா இல்லை தென்றலா, இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி மக்களே. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.